ஸோ ஈவன் தோ ஐம் a 2K kid, எனக்கு வந்து பழைய பாட்டுனா ரொம்ப இஷ்டம். அது எந்த அளவுக்கு இஷ்டம்னா, என்னை வந்து ஸ்பாட்டிஃபை வந்து என்னோட ஏஜ் வந்து 46 என்னமோ சொல்லி ஆன்ட்டின்னு கூப்பிட்டுருச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இஷ்டம். ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, எங்கள் அம்மாயி எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப அவங்க அவங்க ஏஜ் வளரும்போது அவங்க என்னென்ன பாட்டு கேட்டு விருப்பப்பட்டு கேட்டாங்களோ அந்த பாட்டெலாம் பாட ஸோ அவங்க வந்து என்னென்ன பாட்டெலாம் கேட்க ஆரம்பிச்சாங்களோ, அத தான் வந்து சின்ன வயசுல டிவிலலாம் போட்டு விடுவாங்க. இது எந்த எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அந்த செந்தமிழ் தேன்மொழியாள் பாட்டுலருந்து இப்போ வரையும் இருக்க பாட்டு எல்லாமே அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ அம்மாயும் அம்மாவும் ரொம்ப பழைய பாட்டெலாம் கேட்குற ஆளுங்க அப்படின்னா, இந்த 80s அப்புறம் இந்த ராஜா சார் சாங்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து எப்போ கேட்க ஆரம்பிச்சேன்னா, எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு மாமா இருந்தாரு. குபேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமா வந்து, அவர் தான் அப்ப அந்த பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சிருப்பாரு. யாரு, என்ன, ஏது எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஒரு பாட்டுக்கு போட்டு விடுவாரு. அந்த தெருவுக்கே கேட்குற மாரி போட்டு விடுவாரு. ஸோ அப்போ வந்து ஃபுல்லாவே இந்த 80s சாங்ஸ் தான் போட்டு விடுவாரு. அதிலிருந்து கேட்டு கேட்டு அது ரொம்ப புடிச்சு போய் அது பழக்கமாயிடுச்சு. இப்போ ஆ பேக் டூ த ஃபார்ம், இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் வந்தா நெறைய சாங்ஸ் வந்து ரொம்ப சத்தமா இருக்கு. காது வலிக்கிற மாரி இருக்கு. அத வந்து எல்லா நேரமும் அத கேட்க முடியல. ஒரு வைப் பண்றோம், ஒரு பார்ட்டி போறோம், ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்படின்ற ஒரு மொமெண்ட்ஸ்ல வந்து அந்த பாட்டெல்லாம் கேட்க முடியுது. பட் ஒரு அது அது வந்து ஒரு மென்டல் பர்சனாலிட்டியா என்னன்னு தெரியல. இட் டிபெண்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும். எனக்கு வந்து ஒரு காமான சாங் இல்ல, ம் ரொம்ப பீட் அதிகமா இல்லாத சாங் கேட்கும்போது தான் எனக்கு வந்து காமா இருக்கும். ஸோ நான் அப்படி சாங்ஸ்லாம் இப்ப ரீசென்ட்டா நெறைய தேடினா வந்து எனக்கு கெடைக்கல. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபேக்டர் வச்சுக்கோங்க. இப்ப 2வது சீன் என்ன அப்டின்னா, ம் நான் வந்து இந்த வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு. அது எப்ப வந்துச்சுன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெர்ல. பட் ஆனா அது இந்த வருஷம் வரல. ஸோ அது வந்தப்ப வந்து என்கிட்ட குடுத்தாங்க. "இந்த படத்த பாரு. அது சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. அப்ப வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தான் அந்த பாட்டுலாம் வந்து ரீல்ஸ்லலாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருதுல்ல. அப்ப வந்து இந்த பாதவத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. லைக் இருக்கிற சேடான ரீல் எல்லாத்துலயும் அத போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்து அந்த மலை உச்சியில அந்த அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லா ரீலும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ரீல ஒரு நாள் அந்த ஒரு 15 செகண்ட் ஒரு ரீல் அப்டின்னா, அந்த டைம்ல எப்டி இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ரீல் அப்டின்னா, அத நம்ம கேட்கும்போதே வந்து அந்த சேட்னஸோட டெப்த்த வந்து நம்மளால உள்வாங்கிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ இந்த ரீல வந்து நான் கேட்டுட்டேன். அதனால நான் வந்து என்ன மாரினா, எனக்கு ஒரு சோகமா ஒரு சீன் பார்த்துட்டேன் அப்டின்னாவே, எனக்கு கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி நானும் அழுக ஆரம்பிச்சுருவேன். இந்த மாரி சாங்ஸ்லாம் வந்து என்ன வந்து ரொம்ப பாதிக்கும். லைக் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பிளேஸ் நான் ஐ மீன் ஐ ஸ்டார்ட் டு கிரை. ஸோ இந்த மாரி தான் ஆள் நானு. அதனால வந்து எனக்கு இந்த படம் பார்க்குறதே வந்து ஒரு டவுட்டா இருந்துச்சு. அந்த பாட்டே வந்து நான் ஃபுல்லா கேட்கல ஆக்சுவலா. அ எப்போ வந்து அந்த பரியேறும் பெருமாள்லாம் வந்தப்ப, அவங்க அப்பா சீன் அதெல்லாம் வரும்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு சாங் அவங்க அப்பா ஆடுற சாங்லாம் வரும்போதே எனக்கு அத போய் பார்க்கணும், கேட்கணும்னாவே எனக்கு அந்த அந்த சாங் வந்து டக்குனு அவங்க அப்பா கனெக்ட் ஆயி, அவங்க அப்பா அந்த அந்த ஒரு சென்சிட்டிவான சீன் ஒண்ணு இருக்கும்ல, அந்த இது போய் கனெக்ட் ஆயி எனக்கு ஒரு மாரி ஆயிடும்னு சொல்லிட்டு, நான் அத அதிகமா கேட்கறத வந்து நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாரி தான் போயிட்டுருந்துச்சு. அப்பதான் வந்து இந்த வாழை மூவி கொண்டாந்து குடுத்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நான் ஃபுல்லா பார்க்கல. அந்த பையன் வந்து அந்த ஒவ்வொரு வாழ மரமா போயிட்டு அந்த வாழைப்பழத்த எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான்ல. ஸோ அந்த அந்த சீனோட டென்ஷன் வந்து அந்த இடத்துலயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் பார்க்கல அத. நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நான் இந்த பாதவதி சாங்க அந்த மூவிலயும் வந்து பார்க்கல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் வென்ட். லைக் கிட்டத்தட்ட பைசன்ட்ரல் ரிலீஸ் ஆக போற டேஸ் அந்த மாரி நெனைக்கிறேன். அந்த டைம்ல வந்து சரி இந்த பாட்டு ஒரு தாட்டி கேட்டு பார்ப்போம். அந்த பாதவத்தி சாங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் ரீல் தான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன். சரின்னு ஒரு அர்ஜ் இருந்துச்சு. சரின்னு சொல்லி போய் கேட்டேன். லைக் நான் பஸ்ல போயிட்டுருக்கேன்.
ஹெட்செட் மாட்டிட்டு ஃபோனில் தான் வந்து அந்த யூடியூப் வீடியோ தான் ப்ளே பண்ணி கேட்குறேன். ஐ குட் நாட் எனக்கு தெரியல அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இட்ஸ் சம்வேர் தேர், லைக் அங்கே அவ்வளோ உயரத்தில் இருக்கு அந்த சாங். அதில் இருக்க ஒரு ரானஸாக இருக்கட்டும், இல்லை அதோட அந்த லிரிக் பற்றி பேசுறதுக்காக தான் இந்த ஹோல் வீடியோவே நான் வர்றேன் அடுத்து. ஸோ அதில் இருக்க லிரிக், அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க அந்த அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குல்ல, லைக் ஒரு கிராமத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு சாங் வந்து எப்படி இயல்பாக இருக்குது, அது வந்து என்னால் உண்மையாலுமே ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஒரு கிராமத்து பாட்டு. நான் வந்து கிராமத்துல இருந்து வந்து ஒரு பொண்ணு அப்படின்னா, அப்போது எனக்கு வந்து அது கனெக்ட் ஆகுது ரொம்ப. லைக் அதோட சேட்னஸ் வந்து என்ன ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த லிரிக்ஸ் அங்கங்கே கவனிச்சேன். பட் அந்த எசன்ஸே வந்து நம்மளை ஆழ தூக்கிட்டு போயிட்டதுனால அது ஃபுல்லாக வந்து உள்வாங்க முடியல. ஸோ ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த லிரிக்ஸை போய் பார்ப்போம், எடுத்து பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாட்டோட லிரிக்ஸையும் போய் எடுத்து பார்த்தேன். மாரி செல்வராஜ், நீங்கள் சார், நீங்கள் தெய்வம். ஸோ அதில் இருக்க ஒரு முக்கியமான லைனு, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டீகோட் பண்ணுவாங்கள்ல, லைக் லிரிக்ஸ்லாம் டீகோட் பண்ணுறது வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோலையோ இல்லைனா வந்து வேறு யாராச்சும் ஒரு ரைட்டப்லேயோ வந்து நம்ம கவனிச்சிருப்போம். அந்த டீகோட் அந்த பண்ணியிருக்க அந்த லைனை பார்த்தோன்னா வில் பி லைக் வாவ், எப்படி எப்படி இப்படி யோசிச்சிருக்காங்க, அது எப்படி இவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு 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 மொமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும்ல நம்ம மைண்டில். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு நானே க்ரியேட் ஆச்சு. ஸோ அதில் எந்த லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆத்துக்குள்ள நீந்தும் அந்த கொக்கு மீனை நானும் பார்த்தா, நெஞ்ச முட்டும் மோதும் என் கண்ணை கொத்தி கொண்டு போகும். ஸோ இந்த இந்த லைனை வந்து நான் வாசிச்சுட்டே வரேன். லைக் அந்த லிரிக்ஸ் வந்து நான் வாசிச்சுட்டே வரேன். அப்போ வந்து இந்த ஸ்டான்ஸாவை வந்து நான் படிக்கும்போதே எனக்கு வந்து அது இமேஜின் ஆகுது. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது வந்து இமேஜின் ஆகுது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்துக்குள்ள நீந்துற அந்த மீனை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கா, அந்த அம்மா வந்து அழுகுறா, ஓகேவா? அந்த அவளோட இழப்பை நினைச்சு அழுகுறா. அப்ப அவ கண்ணு வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு ஒரு ஆறு மாதிரி அவ கண்ணீர் வந்து வழிஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்க அவ கண்ணு வந்து ஒரு மீன் மாதிரி அங்கே தெரியுதாம், ஓகேவா? அப்போ வந்து ஒரு கொக்கு வந்து அவளை வந்து பார்த்துச்சு அப்படின்னா, அது ஆறு இருக்கு, அதுல வந்து ஒரு மீன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கண்ணை கொத்திட்டு போயிடுமா. ஸோ இந்த மாதிரி இது 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 எனக்கு இப்படிதான் இன்டர்பிரட் ஆச்சு. என் மைண்ட்ல எனக்கு இப்படிதான் இது புரிஞ்சுது. ஆனா இது சரியா தப்பா, உண்மையாலுமே அந்த லிரிசிஸ்ட் வந்து அதை நினைச்சுதான் எழுதுனாரா, அதெல்லாம் தாண்டி இந்த கற்பனை இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அது என்னால அது ஒரு மாதிரி இது இமேஜின் பண்றதுக்கே பா அப்படின்னு இருக்கு. எப்படி இதை யோசிச்சிருப்பாங்க, எப்படி அதை கொண்டு வந்து உங்களுக்கு இங்கே உட்கார வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து, அதுவும் இல்லாம அந்த வரிகளோட அந்த மியூசிக்ல வந்து அமர்ற விதம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா பார்க்கும்போது இட்ஸ் 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 எ ரியல் மியூசிக், ரியல் சாங். அந்த மாதிரி ஒரு காலத்துக்கும் நிற்க போகிற, நம்மளுக்கு திரும்ப திரும்ப கேட்க நினைக்கிற அந்த மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்க ஒரு சாங் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பைசன் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ மறுபடியும் வந்து எனக்கு அந்த படத்தை பார்க்க சொன்னாங்க. அப்போ வந்து அதில் இந்த சீனிக்கல் அந்த சாங் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த சாங்கை வந்து கேட்ட பின்னாடி ஓகே, ஃபர்ஸ்ட் வாவ் ஃபேக்டர் விஜய் யேசுதாஸ் சார். He has such a voice that I could beg for maybe. லைக் அது காலத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ஸுக்கு சொந்தக்காரர் தான் வந்து விஜய் யேசுதாஸ் சார். அவரை வச்சது ஒரு பெரிய 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவரை நிறைய சாங்ஸில் இப்போலாம் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க முடியல அவரோட வாய்ஸை. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அதோட லிரிக்ஸ், அகெயின் ஐ வென்ட் பேக் டு த லிரிக்ஸ். எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அகெயின் இட்ஸ் த காட் மாரி செல்வராஜ் சார். ஆசம் லிரிக்ஸ்.
ஸோ இந்த மாதிரியான பாட்டெலாம் கேட்குறோம்ல, இப்போ அந்த சீனிக்கல்லா இருக்கட்டும், அதிலேயே வந்து அம் காலமாடன் கானம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே டைம்ல வந்து காந்தாரா ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதில பார்க்கும்போது வேங்குழலில் இளைந்தேனடி அந்த பாட்டு அதெல்லாம் கேட்கும்போது, இட்ஸ் மோர் கைண்ட் ஆஃப் லைக் த மியூசிக் இண்டஸ்ட்ரி இஸ் டோட்டலி ரிஜுவனேட்டிங் இட்செல்ஃப். ஓகே. அ ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து இந்த மாரி சாங்ஸ்லாம் எனக்கு அதிகம் தெரியலையா? இல்ல நான் ஹைப் ஆகுற சாங்ஸ் மட்டும் கேட்கிறேனா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு காலத்துலலாம் வந்து அம் மியூசிக் ஆப்ப வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு நைட்டு தூங்குற ஆள். ஃபுல்லா அந்த மாரி போயிருந்துச்சு. ஆனா, ஒரு ஒரு ஃபேஸ் வந்துச்சு. அந்த ஃபேஸ்ல வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ்க்கு வந்து நான் மியூசிக் பக்கமே போகல. ஒரு பாட்டு கேட்கவே இல்ல. அந்த மாரி சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு நான் மறுபடியும் வந்து Spotifyக்கோ, இல்ல என்னோட பர்சனல் மியூசிக் ஆப்க்கோ போயிட்டு நான் மறுபடியும் பாட்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்சது வந்து மறுபடியும் இந்த சீனிக்கல் வர ஆரம்பிச்ச பின்னாடி தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் லைக் Tamil cinema bringing back the melody songs again. And that's it for the video. Thank you so much for whoever all contributing on bringing back the melodious tracks into Tamil cinema again.